உங்களுக்கு தெரியும் 2014 இருந்து இந்த கேப்டன் இறந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன், எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம், எவ்வளவோ பண்ணியிருக்கோம். அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன், ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு, சமையல் பண்ணி வைங்க, அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட். ஆனா 26 காலையில போனா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது. அப்போ இப்போ கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம், பாருங்க பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நான் என்ன செய்யணும்னு ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டும், 28 நீங்க ஈவினிங் வீட்டுக்கு விட்டு போயிடலாம். மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது. ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும். அது மாதிரி 26 ஃபுல் டே அங்க இருந்தார், 27 ஃபுல் டே அங்க இருந்தார். நானும் கூடயே தான் இருப்பேன், கேப்டன் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 28ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது 4 மணிக்கு. அப்போ நான் பக்கத்துல நிக்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை. அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க பேசினதான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாரு, நீங்க பேசுறதுதான் அவருக்கு நல்ல மைண்ட்ல ஏறும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேப்டன் என்ன நான் இங்கதான் இருக்கேன், உங்க பக்கத்துலதான் இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம், தைரியமா இருக்க தைரியமா இருக்க நான் சொல்றேன். நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது, ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு, ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு. நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட, என்னாச்சு என்னாச்சு, ஏன் மூச்சு திணறுது? அவங்க என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன 5 இயர்ஸ் என் கூடயே அந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்க பழகிட்டோம். அவங்க சொல்லுவாங்க, கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்க தான். இது மாதிரி எந்த ஒரு பேஷண்டோட வைஃபும் இந்த மியாட் மருத்துவமனை பார்த்ததா வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான், வேற எதுவுமே பிரபாஷமும் கூட கிடையாது. அவங்கள என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்தேன், அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துட்டாங்க. என்னுடைய முழு கவனம் 24 hours கேப்டன் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அது பசங்களுக்கு தெரியும். அப்படியே வாங்க. இந்த 10 வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நைட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை. ஆனா இப்ப 1 மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியும், எனக்கே தெரியல. அப்ப சொல்றாங்க மூச்சு திணறல் ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட நான் பேசுறேன். அப்ப டாக்டர் சொல்றாங்க, சொல்லிடுங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாரு. நான் நம்பவே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, கேப்டனுக்கு ஒன்னும் ஆகாது, அவர் நல்லா ஆயிடுவாருன்னு நான் கான்பிடென்டா பேசுறேன். அப்ப கூட அவர் நல்லா ஆயிடுவாரு நல்லா ஆயிடுவாரு. அப்ப எல்லா டாக்டர்ஸ் என் கையை பிடிச்சுக்கிட்டு, இவ்வளவு வருஷம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க, நாங்க இப்ப எப்படியாவது இப்ப இந்த மாதிரி சொன்னதில்லை, சொல்லிருங்க, யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க. என்னுடைய முதல் போன் சுதீஷ்க்கு தான் போட்டேன். ஏன்னா என் தம்பி எப்பயுமே நான் மிட் நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எவ்வளோ வாட்டி நான் கேப்டன் செக்அப் மிட் நைட்லாம் கூட்டு போயிருக்கேன். அப்ப சுதீஷ் போன் என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திணறலா இருக்கு, என்ன பண்ண வந்துதான் ஆகணும் அப்படின்ற. அப்போ 4:30 உடனே வரோன்னு சுதீஷும் எங்க தம்பி வைஃப் ஜோதி வந்தாங்க. அடுத்தது பிரபாஷ் அம்முக்கு சொல்லுங்கன்ற, அவங்க பாம்பேல இருந்தாங்க, அவங்களுக்கு சொன்னேன். அதுக்கு அடுத்தது நான் போன் பண்ணது பார்த்த சாரதிக்கு, முருகேசன். ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர். டாக்டர்ஸ் அப்ப சொல்லும் போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணணும் தெரியல. செந்தில் கான்டாக்ட் பண்ணி, கொரோனா தொற்று இருக்கு, மூச்சு திணறலுக்கு வென்டிலேஷன்ல போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். உடனே செந்தில் போன் எடுத்தான். பட் பார்சாதி முருகேசனால எடுக்க முடியல. அப்புறம் எங்க சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா, அவங்க டாக்டர்ஸ் மதுரையில இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கேட்கிறேன் போன் பண்ணி, என்ன சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன பண்ணணும் அவங்க சொல்றாங்க.
ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு, நீ தைரியமா இருன்னு எனக்கு ஆறுதல் சொல்றாரு. கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடா ஓபன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதே இல்ல அவருக்கு. உங்ககிட்ட சொல்றேன், நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட, ஏன் கண்ணு இவ்வளவு ஓபன் ஆயிடுச்சு? மூச்சு திணறல். கரெக்டா 2 hours 4 o'clock ஆரம்பிச்சது, 6:10 முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணுல ஒட்டினாங்க அவங்க. நான் அப்ப கூட சொல்றேன், ஏன் ஒட்டுறீங்க? எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல கண்ணு ஓப்பனா இருந்தா ட்ரை ஆயிடும், அதனால ஒட்டிருக்கோம், அப்புறம் எடுத்துடலாம். எனக்கு சமாதானம் சொல்றேன், எனக்கு தெரியல அப்ப கூட இறந்துட்டாரு. ஏன்னா வென்டிலேஷன்ல போட்டதுனால பிரீத்திங் இருக்கு. நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 3/4 டாக்டர் ஆயிட்டேன் நான். 3/4 கேப்டன் கூட இந்த 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் ஆயிட்டேன். பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ, சுகர் எவ்வளோ, எல்லாமே பார்ப்பேன். எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ பல்ஸ் நல்லா இருக்கு, பிபி நல்லா இருக்கு, சேச்சுரேஷன் நல்லா இருக்கு. ஏன் கேப்டன் வந்து பொழைக்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்ப வென்டிலேஷன்ல இருக்கிறதுனால அப்படி இருக்க, எடுத்தா கிடையாதுன்றார். அப்ப அதுக்குள்ள சுதீஷ் வந்துட்டாப்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது. ஏன்னா செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு இப்பதான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட நான் ஓப்பனா பேசணும், பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும்.